நாகரிகமான முறையில உங்களுக்கு விமர்சனம் இருக்கலாம் அல்லது உங்களை கோவப்படுத்தலாம். நீங்கள் நாகரிகமான முறையிலேயே பதிலளித்து அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இல்ல, எனக்கு உங்களுடன் கதைக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னா நாங்கள் அழகுகளை போடுறோம். இல்ல அண்ணன் இப்படித்தான். இப்ப நான் வந்த லைவ்ல வந்து சிங்கள விஷயத்த வந்து நான் இந்த லைவ் டிரான்ஸ்லேஷன் பிழை என்ன வசனம் பிழை என்று சொல்லணும். அதை விட்டுட்டு அடியா புடியான்னு சொல்லி உங்களோட டைம் எடுத்து கதைக்கிற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. ஒரு ஆள் வந்து எனக்கு சொல்லுதாண்டா, நீங்கள் நான் டிரான்ஸ்லேட் பண்ணின சிங்களம் பிள்ளையண்டா அவருக்கு முதல் சிங்களம் தெரிஞ்சிருக்கணும். நான் சொல்றது நியாயமா இல்லையா? அப்படின்னா அவேட்ட சொல்லுங்க, நான் டிரான்ஸ்லேட் பண்ணினால என்ன பிள்ளையண்டு கேட்க சொல்லுங்க. சிங்கள பண்டிதர்களை கதைக்க விடுங்க. இப்ப உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் கேம் ஒன்று இருக்கு, நீங்க என்னோட கதைக்கிறதால சோ அந்த பண்டிதர்களை கதைக்க விடுங்க. அவையோட நான் தனித்தனியா கதைக்கிறேன். கட்டாயம் பண்ண நானே சிங்கள, நீங்க சிங்கள காய்ச்சா நான் சிங்கள காய்ப்பேன், நீங்க இங்கிலீஷ்ல காய்ச்சா நான் இங்கிலீஷ்ல காய்ப்பேன், நீங்க தமிழ்ல காய்ச்சா நான் தமிழ்ல காய்ப்பேன். சாப்பிடுங்க ராஜனா, ஒரு கேள்வி கேட்டு ராஜனா கீழே வாங்க. ராஜனா ராஜ்வானந்த ஒரு ஆளை கூப்பிடுங்க தம்பி, என்ன நல்ல கண்ணா இருக்காங்க மேல. இல்ல ராஜ்வானந்த கதைச்சு கொண்டு குறையப்பா, அவர் கதைக்கு விடுங்க. இல்ல அவர் சண்டை பிடிச்சதானே, சரி வேண்டாம். நல்ல கண்ணா அவங்க கேள்வி பேருந்து ஒழுங்குபடி அடுத்தது ரோஸ்கார் கையெழுத்துல ஓர்டர் படி நான் எழுதிக்கிறேன். 2 பேர் நீ ரேல் வந்து நான் வந்து போகும்போது எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. அது வந்து சமூக வலைத்தளங்கள்ல பதிவிட்ட ஒரு பதிவிட்ட அதால ஏற்பட்ட ஒரு தாக்கம் வந்து நேரடியா நான் வந்து பேச பண்றேன். அப்ப கேள்வி கேட்க போறீங்களா? ஏதாவது இல்ல இப்ப கேட்டா இல்ல நான் கேள்விகள் இல்ல தம்பி, சும்மா பழைய விஷயங்களை திருப்பி திருப்பி கதைக்கிறீங்களோ. நானே போட்டேன், நான் போடலையே. அது நான் ஷேர் பண்ணி விட்டேன், உங்களுக்கு விசரன் பேர், உங்களுக்கு விசரன் பேர் லைவ்ல போட்டுக்கிறாங்களே அந்த லைவ்ல. சரி 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 உங்களுக்கு விசரன் லைவ்ல விசரன் பேர் அந்த லைவ்ல பேசி போட்டுருக்காங்களே. ஒரு நாளும் இல்லை, இந்த சமூகத்தில் உங்களுக்கு எந்த அருகதையும் இல்லை. என்னுடைய தமிழ் சொல்வதற்கு குறை சொல்வது செல்வா தங்களுக்கு, செல்வா ஆகிய தங்களுக்கு. அப்ப நான் இதுக்காக போய் சங்க கடைக்கு முன்னாடி அங்கிருந்தோம். தாராளமா கத்தலாம். உங்களுக்கு முன்னாள் போராளி மூடிக்கொண்டு விடுதலை முன்னாள் போராளிகளுக்கு பேசுறேன்னு கிழித்து விட்டார். ஜார்ரா செல்வா போய் கொண்டு அண்ணா தலைவர் பார்த்து கதைக்கு முடியாம சொல்ல மிஸ்டர் தம்பி விளங்கலையே ராசா. ஹலோ மிஸ்டர் தம்பி இங்க வாங்க. மிஸ்டர் தம்பி சொல்ல